இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துல அந்த பேரறிவாளன் வழக்குல ஒரு தீர்ப்பு வந்திருக்கும். திமுக அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த காலத்துல இருந்தே இந்த 7 பேர் விடுதலைக்கு அவர்கள் திமுக முயற்சி எடுக்கிறாங்க என்கிற அளவுல பேசுறாங்க. இன்றைக்கு அந்த தீர்ப்பு வருது என்பது நேற்றே பட்டியலிடப்பட்டது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நமக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லாத விஷயம் என்பதை போல எந்த ஒரு விஷய ஞானமும் இல்லாம இபிஎஸும் ஓபிஎஸும் அமைதி காத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த கொலை வழக்கை விசாரித்த அந்த ஸ்பெஷல் கோர்ட் அவங்கள பொறுத்த வரைக்கும் 26 பேருக்கு மரண தண்டனை விதிக்கிறாங்க. 7 பேருக்கு மட்டுமே மரண தண்டனை போறோம். மற்ற இப்ப இருக்கிற இந்த 7 விடுதலைன்னு 7 பேர் சொல்றாங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டுமே மரண தண்டனை போறோம். மற்றவர்கள் 19 பேருக்கும் அவர்களுக்கு 7 ஆண்டு காலம் அவர்கள் சிறை தண்டனை அனுபவிச்சுட்டாங்க, அதே போதும் என்கிற அளவுல அவர்கள் எல்லோரையும் விடுதலை செஞ்சிடறாங்க. அந்த தீர்ப்பு வந்த உடனே அன்றைக்கு கவர்னரா இருக்கிற ஃபாத்திமா பீபி அவர்கள் இந்த நளினிக்கு மட்டும் அந்த தூக்கு தண்டனையில இருந்து ஆயுள் தண்டனையாக மாற்றி கொடுக்கிறாங்க. இந்த இடத்துல நீங்க ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். அன்றைக்கு ஆட்சியில் இருந்தது திமுக. 2000வது ஆண்டு திமுக ஆட்சியில முதலமைச்சராக இருந்த கலைஞர் தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பாக அன்றைக்கு கவர்னராக இருந்த திருமதி ஃபாத்திமா பீபி அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. அதாவது பேரறிவாளன், சாந்தன், முருகன் இந்த 3 பேருக்கும் நீங்கள் மரண தண்டனையை நிறைவேற்றணும் என்கிற கோரிக்கையை கவர்னருக்கு தமிழ்நாடு அரசாங்கம் எழுதியிருக்கு. இது ஆவணங்கள்ல இருக்கு. அதற்கு பிறகு ஜனாதிபதியினுடைய கருணை மனுவுக்கு போறாங்க. 2011 அந்த கருணை மனுவானது நிராகரிக்கப்பட்டு விட்டது. 2011 அப்ப அந்த கருணை மனு நிராகரிக்கப்பட்ட உடனே மறுபடியும் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படணும் என்கிற ஒரு நிலை வருது. அப்ப மெட்ராஸ் ஹைகோர்ட்ல போட்டு ஒரு இடைக்கால ஒரு உத்தரவாக ஸ்டே வாங்குறாங்க. அதற்கு பிறகு உச்ச நீதிமன்றத்துக்கு போகுது. உச்ச நீதிமன்றத்துல ஜஸ்டிஸ் நீதிபதி சதாசிவம் என்பவர் 2014 அவர் ஒரு உத்தரவு கொடுக்கிறார். அதாவது 11 ஆண்டு காலம் இந்த கருணை மனு குறித்த முடிவெடுப்பதற்கு ஜனாதிபதி காலதாமதம் செய்திருக்கிறார். அந்த அடிப்படையில அதாவது தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக மாற்றி ஒரு உத்தரவு போடுறாரு. போட்டுட்டு கூடவே சொல்றாரு, அந்த ஆயுள் தண்டனையினுடைய காலம் என்ன, இவர்களை அரசாங்கம் விடுவிக்கலாமா என்பதை சம்பந்தப்பட்ட அரசாங்கங்கள் முடிவு செய்து கொள்ளலாம் என்று ஒரு உத்தரவு வருது. அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த அம்மா அவர்கள் சட்டமன்றத்தில் ஆற்றிய அந்த உரை, அந்த 7 பேரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று பிப்ரவரி 2014 அன்றைக்கு சட்டமன்றத்துல ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, இது சிபிஐ விசாரித்த வழக்கு. அதுல 2 பேர்த்துக்கும் அந்த கருத்து, அதாவது மாநில அரசாங்கம் அந்த முடிவு எடுத்தா கூட மத்திய அரசாங்கத்தையும் கலந்து ஆலோசிக்க வேண்டும் என்று இருக்கேன். அதனால மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு 2 நாள் 3 நாள் நான் டைம் தர்றேன். அதுக்குள்ள நீங்க ஒரு முடிவு எடுத்து சொல்லலைன்னா நாங்கள் இவர்களை விடுதலை செய்கிறோம் என்று அம்மா அவர்கள் சட்டமன்றத்துல ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அன்றைக்கு திமுகவோடு கூட்டணியில் இருக்கிற அந்த காங்கிரஸ் அரசாங்கம், மன்மோகன் சிங் தலைமையிலான அரசாங்கம் திமுக கூட்டணியில் இருக்கு. அவர்கள் உச்ச நீதிமன்றத்துல தடையாணை, அதாவது அம்மா அவர்கள் அந்த சட்டமன்ற தீர்மானம் படி இவர்களை விடுதலை செய்யக்கூடாது என்று அடுத்த நாளே ஒரு தடையாணையை பெற்று விடுகிறார்கள். உடனே அந்த வழக்குல மத்திய அரசாங்கம் ஒரு 5 கேள்விகளை முன்னெடுக்கிறாங்க. அதாவது இவர்களை இது போல வழக்குகள்ல விடுதலை செய்கிற அதிகாரம் யாருக்கு இருக்கு, மாநில அரசாங்கத்துக்கு இருக்கா, மத்திய அரசாங்கத்துக்கு இருக்கா என்கிற அந்த கேள்விகள் எழுப்பப்படுது. உடனே அன்றைக்கு இருந்த தலைமை நீதிபதியாக இதே திரு சதாசிவம் அவர்கள் என்ன செய்யறாருன்னா, கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு அதை அனுப்பிச்சு வச்சாங்க. இத சிபிஐ விசாரிக்கிற வழக்கா இருந்தா மத்திய அரசாங்கத்துக்கு, மற்ற வழக்குகளுக்கு மாநில அரசாங்கத்துக்கு. ஆனால்
மாநில சட்டமன்றம், அதாவது அந்த 161 விதியின் கீழ் மாநில அரசாங்கத்துக்கு இந்த சட்டமன்ற தீர்மானம் போட்டு கவர்னர் முடிவெடுத்தால் விடுவிக்கிற அதிகாரம் உண்டு என்கிற ஒரு தீர்ப்பை வந்து அந்த கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச், அரசியல் சாசன அமர்வு வழங்குது. அந்த அடிப்படையில திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற பொழுது 2018 ஒரு தீர்மானம் போட்டு அன்றைக்கு பன்வாரிலால் புரோஹித் என்பவர் கவர்னராக பிஜேபி அரசாங்கம் இருக்கிற பொழுது அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இந்த அவர் அந்த அன்றைக்கு இருந்த அந்த கவர்னர் 2018 அதை அப்படியே கிடப்புல போட்டு வச்சிடறாரு. எந்த விதமான பதிலும் சொல்லல. அப்புறம் இபிஎஸ் ஓபிஎஸ் தான் வந்து நிரந்தர அடிமை சாசனத்துக்கு கட்டுப்பட்டவர்கள், இவங்களும் அதை பத்தி கண்டுக்கல. அப்ப திரும்ப பேரறிவாளன் உச்ச நீதிமன்றத்துக்கு போறார். அதாவது இந்த மாதிரி சட்டமன்றம் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இருக்குது, அதன் அடிப்படையில கவர்னர் முடிவு எடுக்கல, அதனால இந்த சட்டமன்ற தீர்மானத்தின்படி எங்களை விடுதலை செய்ய வேண்டும், கவர்னர் வந்து அந்த மனுவை அப்படியே வச்சிருக்கார் என்று உச்ச நீதிமன்றத்துல ஒரு வழக்கு போடுறார். அந்த வழக்குல தான் இப்ப தீர்ப்பு வந்திருக்கு. ஆனா அப்ப அந்த பன்வாரிலால் புரோஹித் கவர்னர் என்ன பதில் மனு தாக்கல் செய்யறாருன்னா, மாநில அரசாங்கத்துக்கு அவர் எதுவுமே சொல்லல, இதை பத்தி நம்ம அடிமைகளும் கண்டுக்கவே இல்லை. ஆனா பன்வாரிலால் புரோஹித் வந்து உச்ச நீதிமன்றம் கேட்குது, நீங்க என்ன செஞ்சீங்க அதை எங்களுக்கு விளக்கமா சொல்லுங்க என்று கேட்டதற்கு பிறகு அவர் வந்து நான் இந்த குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறேன் என்கிற ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்கார். அந்த வழக்குல தான் உச்ச நீதிமன்றம் இந்த மாதிரி குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறேன்னு சொல்வது தவறு, ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசாங்கம் சட்டமன்றத்துல தீர்மானம் இயற்றி கவர்னருக்கு அனுப்பிச்சா கவர்னர் அதை ஏற்றுக்கொள்ளலாம், அல்லது அந்த மாநில அரசாங்கத்திலிடத்திலிருந்து ஒரு விளக்கம் கேட்கலாம், அந்த விளக்கத்தை பெற்று அதை ஏற்றுக்கொள்ளலாம். அதை தவிர இது போல எந்த முடிவும் எடுக்காம இருக்கக்கூடாது. இது போல இன்னார்டினேட் டிலே, அதாவது ஒரு எல்லையற்ற கால அவகாசத்தை நீங்க எடுத்துக்க முடியாது. மத்திய அரசாங்கத்துக்கு நீங்க அவர்களது உத்தரவை எதிர்பார்த்து காத்திருக்க கூடாது. ஜனாதிபதிக்கு அனுப்புகிறேன் என்கிற பதில் தவறு. இதுல மத்திய அரசாங்கத்துக்கோ ஜனாதிபதிக்கோ எந்த அதிகாரமும் இல்லை. மாநில சட்டமன்றம் இயற்றிய தீர்மானத்தை கவர்னர் ஏற்றுக்கொண்டு அவர்களை விடுதலை செய்யணும். அப்படி நீங்கள் விடுதலை செய்யாவிட்டால் அந்த முடிவை நாங்க எடுக்கிறோம். இப்படி யோசிச்சு பாருங்க. சட்டமன்றத்துல இத தீர்மானம் போட்டது 2014 அம்மா, 2018 எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கிற அதிமுக அரசாங்கம். 2000ஆவது ஆண்டு பேரறிவாளனை இன்னும் 2 பேரை தூக்குல போடணும், அதுக்கு நாள் குறிங்க என்று கடிதம் எழுதியது கவர்னருக்கு அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த திமுக அரசாங்கத்துக்கு தலைமையேற்ற கலைஞர் திரு கருணாநிதி அவர்கள். அப்ப இந்த 70 விடுதலையில சாதித்தது திமுகவா அதிமுகவா? அப்ப அதிமுக அரசாங்கம் செய்திருக்கிற இந்த சாதனைகளை கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு அடிமைப்பட்டிருக்காம இருக்கிற காரணத்தினால இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தூக்குல போடுங்கன்னு 2000 எழுதுன திமுக, 1.5 லட்சம் பேர் இலங்கையில படுகொலையாவதற்கு காரணமான திமுக, ஏதோ இந்த தேர்தல் அறிக்கையில 7 பேர் விடுதலைக்கு நாங்க முயற்சி செய்வோம்னு சொன்னாங்க, பரோல்ல விட்டாங்க. பேரறிவாளனை திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரானதற்கு பிறகு பரோல்ல வெளியில அனுப்பிச்சாங்க. இதை வச்சுக்கிட்டு இன்று காலையில இருந்து பார்த்தீங்கன்னா எல்லா சமூக வலைதளங்கள்லயும் எல்லா ஊடகங்கள்லயும் மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு நடந்து கொண்டு இருக்கு. ஏன்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திமுக அவங்கள தூக்குல போட சொல்லுது, பாரதிய ஜனதா கட்சி அவங்கள தூக்குல போட சொல்லுது, காங்கிரஸ் கட்சி அவங்கள தூக்குல போட சொல்லுது. போதும், அவர்கள் குற்றவாளிகள் இல்லைன்னு சொல்லல, அவர்கள் அனுபவித்த தண்டனை காலம் போதும், அவர்கள் விடுவிக்கப்படலாம், 30 ஆண்டு காலம் சிறையில இருந்துட்டாங்க, அது போதும் என்கிற முடிவை அதிமுக அரசாங்கம் மட்டும்தான் எடுத்தது. ஆனால் இந்த சாதனையை மக்களிடத்தில் கொண்டு சென்று வலிமையான கட்சி, தமிழ்நாட்டு நலன்களை பாதுகாக்கிற கட்சி அதிமுக என்று பேச முடியாத அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கத்திடத்துல, பாரதிய ஜனதா கட்சி இடத்துல இவர்கள்
அடகு வச்சிருக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா பிஜேபிக்கு பயப்படாம இருந்தா நாம தைரியமா இதை நாம தான் செஞ்சோம், இதற்கு நாங்க தான் காரணம் என்கிற அளவுல செய்யலாம். ஆனா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட திமுக கூட்டணியில் இருக்கு. அப்படி கூட்டணியில இருந்தாலும் கூட காங்கிரஸ் ஒரு பக்கம் இந்த தீர்ப்பை எதிர்த்து நாங்க நாளைக்கு வாயில வெள்ள துணி கட்டிக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்றோம் என்று அவர்கள் ஒரு பக்கம் அறிவித்தாலும் கூட திமுக அரசாங்கம் இது அவர்கள் சாதனையாக சொல்றாங்க. ஆனால் உண்மையிலேயே இப்படி ஒரு சாதனையை நிகழ்த்துவதற்கு முன்னெடுத்தது அம்மா. 2014 சட்டமன்றத்துல அவங்க பேசியிருக்காங்க. அவங்கதான் இதை தீர்மானம் போட்டாங்க. அதை அன்றைக்கு தடுத்தது காங்கிரஸ் அரசாங்கம். அன்றைக்கு திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் அரசாங்கம், மன்மோகன் சிங் அரசாங்கம். இப்ப 2018 அத கவர்னருக்கு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கிற பொழுது அனுப்பிச்சத கவர்னர் எந்த விதமான பதிலும் சொல்லாம இருந்தது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கம். இன்றைக்கும் உச்ச நீதிமன்றத்துல வேண்டான்னு எதிர்த்து வாதாடியது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கம். ஆனா நம்ம பாரதிய ஜனதா கட்சிக்கு அடிமைப்பட்டு இருக்கிற காரணத்தினால மக்கள் மத்தியில பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடுகள் தான் அதிமுகவுடைய நிலைப்பாடுகள் என்கிற அளவுல பார்க்கப்பட்டு தமிழர் நலன் காக்கிற கட்சி திமுக என்பதாக கட்டமைக்கப்படுது.